ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படியோ மல்லியை ஒரு வழியாவது இந்த வீட்டுக்கு வர முடியாமல் நம்ம சத்தியம் வாங்கிட்டோம். அதனால் இந்த மல்லியால் எந்த காரணத்துக்காகவும் இந்த வீட்டுக்கு வர முடியாது. இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்கிறோமோ அதுபடி தான் இந்த விஜய் கேட்டாகணும், வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போதும் ஒன்றும் ரஞ்சிதாவும் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது, நீ கவலைப்படாத, மல்லி தான் போயிட்டால, அடுத்தது விஜய் உனக்கு தான், அவனோட சொத்து முழுக்க உனக்கு மட்டும்தான், நீயே நல்லா கட்டி ஆளலாம், அது வரைக்கும் இந்த வெண்பாவை மட்டும் நல்லா பார்த்துக்கிற மாதிரி கொஞ்சம் நடி அப்படின்னு சொல்லிட்டு போதும் ஒன்று சொல்கிறாங்க. நான் அதெல்லாம் பார்த்துக்கிற பர்ஃபெக்டா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதாவும் சொல்லிடுறா. அதுக்கப்புறம் சரிவா வெண்பா என்னதான் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு உள்ளே போகும்போது வெண்பா ரொம்ப சோகத்தோட சாரி மல்லியம்மான்னு சொல்லிட்டு நோட்டு ஃபுல்லாக எழுதி வச்சுட்டு இருந்தா. அதை பார்த்ததுமே இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போதும் ஒன்று கேட்குறாங்க. அப்போ நம்ம வெண்பா என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் தானே மல்லியம்மா இந்த வீட்டை விட்டு போனாங்க, அதனால் நான் தான் சாரி மல்லியம்மான்னு எழுதுனது தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இங்கே வருவாங்க, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு போதுமன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் பாதியில் வந்தவடா, அவள் பாதியிலே போயிட்டா, இதுக்கு மேலே திரும்ப வரமாட்டா அப்படின்னு சொல்லவும் நம்ம மல்லியால் அதை அக்செப்ட் பண்ணவே முடியல, ஏற்றுக்கிற மனப்பான்மையே இல்லை. இப்போ நம்ம பெரியவங்க நம்மளே அம்மா வீட்டு போனால் நம்ம அந்த மனப்பக்குவம் நமக்கே வராதப்போ அது பச்சை புல்லை, அதுக்கு எப்படி ஏற்றுக்கிற மனப்பக்குவம் வரும், அதையே யோசிச்சுக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒன்று நாங்கள் தான் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி அதையுமே ஏற்றுக்க முடியல. இவங்க கண்டிப்பாக நம்மளை நல்லா பார்த்துக்க மாட்டாங்க, மல்லியம்மா மாதிரி நம்மளால் யாராலுமே பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு மல்லியம்மா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா அடம்பிடிக்கிறா. வேணாம், நாங்கள் நல்லா பார்த்துக்கிறோன்னு சொன்னால் விடு அப்படின்னு சொல்லிட்டு போதும் ஒன்று ரஞ்சிதாவும் எவ்வளோ சொல்கிறாங்க. ஆனால் வெண்பா சின்ன பிள்ளை எல்லாம் இல்லை, எனக்கு மல்லியம்மா தான் வேணும். இப்போது நமக்கே நம்ம எங்கள் அம்மா இல்லை வேற அம்மா கொடுக்குறேன்னா நம்மளால ஏற்றுக்க முடியாது, அது சின்ன பிள்ளை அது ஏற்றுக்கவே இல்லை, அது கூட புரிஞ்சுக்காது, போதும் ஒன்று உனக்கு சொன்னால் புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு 2 அடி அடிச்சிடுறாங்க. அது வெண்பாவில் ஏற்றுக்கவே முடியல. இதே மல்லியம்மா இருந்தால் நம்மளை திட்டக்கூட மாட்டாங்க, இவங்க நம்மளை அடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறா வெண்பா. உடனே நம்ம அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணும்போது நம்ம போதும் ஒன்று ரஞ்சிதாவும் யார்கிட்ட ஃபோன் பண்ணுற, யார்கிட்ட ஃபோன் பண்ணால் உனக்கு கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டவும் வெண்பாக்கே பயம் வந்துடுது. ஐயோ என்ன இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தில் ஃபீவரே வந்துடுது. அதுக்கப்புறம் விஜய் வராரு. வந்ததுமே வெண்பாவுக்கு ஃபீவர் அடிக்கிறத பற்றி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. தெரியல, என்னாச்சுன்னு தெரில, வந்ததுலேருந்தே ஒரு மாதிரியாவே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போதும் ஒன்று சொல்கிறான். ஆனால் நம்ம வெண்பா எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன், இந்த மாதிரி நடந்ததே நான் அடிச்சிட்டாங்கடாடா, எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லவும் நம்ம விஜய்க்கு செம்மக்கும் வந்துடுது. எவ்வளோ திமிர் இருந்தால் என்னோட வெண்பாவை நீங்கள் அடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அவள் பொய் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சொல்கிறாங்க. யார் பச்சை பிள்ளை சொல்கிறது பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் பொய் தான் சொல்கிறா, மல்லிகைக்கு வர வைக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பொய் சொல்கிறான்னு சொல்லவும், நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் ஆனால் நம்பு, ஆனால் என் பொண்ணு பொய் சொல்கிறான்னு மட்டும் சொல்லாதீங்க, நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போதுமனே ரஞ்சிதாவும் பலார்னு அரைஞ்சிடுறாங்க. இதுக்கு மேலே நீங்கள் அவகிட்ட வரவே வேணாம், வெண்பாவை எப்படி பார்த்து எனக்கு தெரியும், உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்படி விஜயால் வெண்பாவை பார்த்துக்க முடியாது, கண்டிப்பாக மல்லியை வர வச்சு தான் ஆகணும், மல்லியை வர வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.